கரும்பு போல இனிக்கும் சுவையான பலகாரம் செய்ய போறோம். அக்கா கையால பொரிச்சு என் கையால உரிச்ச செவ்வாழையும் தேன் வாழையும் சேர்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வில்லேஜ் சிஸ்டர்ஸ். நாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு பிரம்மாண்டமான பெரிய கசாயம் செய்ய போறோம். கரும்பு போல இனிக்கும் சுவையான பலகாரம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் பொரிச்சு எடுக்கிறது கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். வாழைப்பழத்தை வந்து தொடச்சிக்கலாம் தண்ணி இல்லாம. தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில போட்டாக்கா பொரிய ஆரம்பிச்சிக்கும், எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை வந்து தண்ணி சுத்தமா இல்லாம தொடச்சி எடுத்துக்கலாம். அழகான கரும்பு அடியோட உடைச்சி ருசிக்க போறோம். கரும்பு வந்து கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு தான் நாங்களே கரும்பு உடைச்சி நாங்களே சாப்பிட போறோம். கரும்பு பிடிங்க எடுத்துக்கலாம். இல்லங்க அதை வச்சு அடுத்து இல்ல அது அப்படி கழிச்சு அடுத்து அந்த கரும்பு பிடிக்கலாமா? அது நல்லா இருக்குதா பாரு. நல்லா இருக்கு. இந்த கரும்பே பிடிக்கலாம். எல்லா கரும்பும் இப்போ வந்து கரும்பு உடைச்சி சாப்பிட போறோம். கரும்பு பாருங்க, 2 கரும்பு எடுத்து வச்சிருக்கோம். நாங்க கரும்பை உடைச்சி சாப்பிட போறோம். கையிலே உடைக்கிறேன். எனக்கு அடிக்கரும்பு. நான் போயிட்டு வரேன். டாடா. சாப்பிடு. செம்மையா உடையுதே. நாடு பயந்து உடையாதுன்னு. கரும்பு நல்லா இருக்குல்ல? கரும்பு நல்லா இனிப்பா இருக்குது, டேஸ்டா இருக்குது கரும்பு. கரும்பு வந்து காட்டிலேயே ஃப்ரெஷ்ஷா உடைச்சதுனால கரும்பு சாரும் அதிகமா இருக்கு, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு, இனிப்பு சூப்பரா இருக்கு. வாழைப்பழத்தை வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளத்தை நுணுக்கி எடுத்துக்கலாம்.
மைதா சேர்த்துக்கலாம். நுணுக்கி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அக்கா கையால பொரிச்சு என் கையால உரிச்ச செவ்வாழையும் தேன்வாழையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை மாவோட சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். ஏலக்காயை நுணுக்கி எடுத்துக்கலாம். இட்லி மாவுக்கு போடுற சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாழை இலையில ஊத்தி வச்ச கசாய மாவு வந்து எண்ணெயில விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம செவ்வாழை பழத்தையும் தேன் வாழை பழத்தையும் வச்சு பெரிய பெரிய கசாயம் செஞ்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். உண்மையிலேயே வாழைப்பழத்தை வச்சு செஞ்ச கசாயம் உண்மையிலேயே வேற லெவல். கரும்பு சாறுல இருந்து தயாரிச்ச வெல்லத்தை வச்சு நாம செஞ்ச கசாயம் இன்னைக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.